நம்ம உடம்பு சரியில்லைனா ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து கிறுக்குன்னு கிறுக்கி அதை நம்ம கிட்ட கொடுப்பாரு. நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதை மெடிக்கலில் கொடுத்தா அவர் ஒரு மாத்திரை எடுத்து நம்ம கொடுப்பாரு. அது என்ன மாத்திரை, எந்த ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியோட மாத்திரைன்றது நமக்கு தெரியாது. டிப்புன்னு வாலில் போட்டு தண்ணி குடிச்சிருவோம். இதெல்லாம் இந்த சீரீஸை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவோம் போல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சீரீஸ்ல எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட பேரு ஃபார்மா. 1000 Days 1000 மூவி சேலஞ்சில் இன்னைக்கு டே 89. இந்த வெப் சீரிஸோட ஹீரோ நம்ம நிவில் பாலி அவர் தான். இந்த ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ற நம்ம ஹீரோ அவரோட சேலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சேல் ஆரம்பிக்கும் போது அவர் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி பயங்கரமாக ஒரு ப்ராடக்ட்டை விற்று தள்ளுறாரு. அந்த ப்ராடக்டால் ஒரு சில சைட் எஃபெக்ட் வருது. இதுக்கப்புறமா அந்த சைட் எஃபெக்டால் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், இதில் அந்த ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்கல அவங்க மேலே கேஸ் போட்டு அதை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர இம்ப்ரெசிவாலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவான ஒரு சீரீஸா இது இருக்கு. இது ஒரு மினி வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு நிறைய விஷயத்த காட்டுறாங்க. பட் அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. டாக்டர்ஸ் இல்லாம இந்த ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும். அதனால இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த வெப் சீரிஸோட எண்டிங்கை பார்க்கும்போது இதெல்லாம் வாய்ப்பே இல்லடா, சின்ன கம்பெனியே இங்க தட்டி விட்டுறாங்க, இவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனியும் நீங்க முடிச்சு விட்டீங்க, அதான் நம்பணும் அப்படின்ற மாதிரி ஆகுது. பட் மாத்திரைக்கு மேல ஒரு சில பயங்களும் வரதான் செய்யுது. மற்றபடி இந்த வெப் சீரிஸ்ல பயங்கரமா ஒண்ணுமே இல்லை. தமிழ் டப்பிங்லேயே ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. வெட்டியா இருந்து டைம் வேஸ்ட் பண்ண தயாருன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த வெப் சீரிஸ்ல ஒண்ணுமே இல்லை, பார்க்காம விட்டாலும் நல்லதுதான். இந்த மாதிரி ஜென்யூனான சஜஷனுக்காக என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோவும் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.